நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கும் நிலையில் தேர்தல் பணிகள் குறித்து ஆலோசனை நடத்த இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சென்னை வருகிறார். அதனை அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். மேலும் கூடுதல் விவரம் செய்த நந்தினி வழங்க கேட்கலாம். நந்தினி, இது குறித்தான கூடுதல் விவரங்கள். வணக்கம் ராம்குமார். நாடாளுமன்ற தேர்தலுக்கான இறுதி கட்ட பணிகள் குறித்து ஆலோசனை மேற்கொள்வதற்காக வரக்கூடிய பிப்ரவரி 23ஆம் தேதி இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் சென்னை வருகை தர இருக்கிறார். நாடாளுமன்ற தேர்தலை பொறுத்தவரையில் ஏப்ரல் மாதம் நடத்தப்படலாம் என்ற தகவல் வெளியாகி வருகிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிப்பை பொறுத்தவரையில் பிப்ரவரி மாதம் இறுதியில் அல்லது மார்ச் மாதம் முதல் 2வது வாரத்தில் வெளியாகலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இந்த நிலையில் தான் நாடாளுமன்ற தேர்தலுக்கான பணிகளை தமிழக தேர்தல் ஆணையம் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. தமிழக தலைமை தேர்தல் அதிகாரி தொடர்ச்சியாக அந்த பணிகளை கவனித்து வருகிறார். இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கக்கூடிய நிலையில் இந்திய தலைமை தேர்தல் ஆணையர் வரக்கூடிய பிப்ரவரி 23ஆம் தேதி சென்னை வருகை தர இருக்கிறார். இந்த வருகையின் போது பிப்ரவரி 24 மற்றும் 25 ஆகிய 2 நாட்களும் சென்னையில் பல்வேறு கட்ட ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாவட்ட தேர்தல் அதிகாரிகள், காவல் கண்காணிப்பாளர்கள் உள்ள தீவிர ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான வாக்குச்சாவடிகள் அமைக்கப்பட்டிருப்பது, அதே போன்று பாதுகாப்பு ஏற்பாடுகள் தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது உள்ளிட்டவை குறித்தும் விரிவான ஆலோசனை என்பது மேற்கொள்ளப்பட இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் வாக்குச்சாவடி இயந்திரங்கள் வாக்களித்ததை முறையாக எங்கு கொண்டு சென்று வைக்க வேண்டும், அதற்கான பாதுகாப்பு ஏற்பாடுகள் எவ்வாறு போட வேண்டும் உள்ளிட்டவை குறித்தும் விரிவான ஆலோசனை என்பது இந்திய தேர்தல் ஆணையம் தரப்பில் மேற்கொள்ளப்பட இருக்கிறது. இதற்காக வரக்கூடிய பிப்ரவரி 23ஆம் தேதி இந்திய தேர்தல் ஆணையர் சென்னை வருகை தர இருக்கிறார். 2 நாட்கள் சென்னையில் பலதரப்பட்ட ஆலோசனை கூட்டங்கள் நடத்தப்பட இருக்கிறது. இந்த ஆலோசனை கூட்டத்திற்கு பிறகாக மற்ற மாநிலங்களுக்கும் அவர் செல்ல இருக்கிறார். இந்த நிலையில்தான் தேர்தல் ஆலோசனை கூட்டங்களை பொறுத்தவரையில் மார்ச் 13ஆம் தேதி வரை நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. எனவே அதற்கு பிறகாக மார்ச் 15லிருந்து 20ஆம் தேதிக்குள் தமிழகத்தில் நாடாளுமன்ற தேர்தலுக்கான தேதி அறிவிப்பு என்பது வெளியாகும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது.